ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளையொட்டி வரும் 31ஆம் தேதி நடைபெறவுள்ள ஒற்றுமை ஓட்டத்தில் மக்கள் அனைவரும் பங்கேற்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சட் பண்டிகையையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஊழல் தடுப்பு வாரத்தையொட்டி மத்திய அரசு அலுவலகங்களில் இன்று உறுதிமொழி ஏற்கப்பட்டது. 79வது காலாட்படை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. வங்கக்கடலில் உருவான மோந்தா புயல் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே நாளை மாலை கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாளையொட்டி வரும் 31ஆம் தேதி நாடு முழுவதும் நடைபெறவுள்ள ஒற்றுமை ஓட்டத்தில் மக்கள் பெருமளவில் பங்கேற்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து பிரதமர் இன்று விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், ஒருங்கிணைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான சர்தார் வல்லபாய் பட்டேலின் தொலைநோக்கு சிந்தனையை நனவாக்க நாம் அனைவரும் செயல்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். சட் பண்டிகையையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்தியில், சூரிய பகவானையும் சட்டி மாதாவையும் வணங்கும் வகையில் இந்த பண்டிகை கொண்டாடப்படுவதாக கூறியுள்ளார். இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் இந்த விழாவின்போது அனைவரின் வாழ்விலும் வளமும் நலமும் கிடைக்கட்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள செய்தியில், சமூக ஒற்றுமை, ஆன்மீக ஆற்றல், இயற்கையை வணங்குவதற்கு சட் பண்டிகை எடுத்துக்காட்டாக உள்ளதாக கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், மகிழ்ச்சியுடனும் ஆர்வத்துடனும் சட் பண்டிகையை மக்கள் கொண்டாடி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே சட் பண்டிகையின் 3ஆம் நாளான இன்று பீகார் மாநிலத்தில் ஏராளமான மக்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இன்று நிகழும் சூரிய அஸ்தமனத்தின்போது கங்கை, கண்டக், கோசி, பாக்மதி உள்ளிட்ட ஆற்றங்கரை ஓரங்களில் லட்சக்கணக்கானோர் கூடி சூரிய பகவானை வழிபட உள்ளனர். சட் பண்டிகையையொட்டி நதியோரங்களில் அமைக்கப்பட்டுள்ள வழிபாட்டுத் தலங்களில் பீகார் சட்டப்பேரவை தேர்தல் குறித்த வாக்காளர் விழிப்புணர்வு பதாகைகளும் வைக்கப்பட்டுள்ளன. மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று 2 நாள் அரசுமுறை பயணமாக பெல்ஜியம் செல்கிறார். தலைநகர் பிரசல்ஸில் ஐரோப்பிய யூனியன் வர்த்தக ஆணையர் திரு மார்கோஸ் செப்கோவிக்கை சந்தித்து பேச்சுவார்த்தை மேற்கொள்ள உள்ளார். இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தகம் குறித்து விவாதிக்கப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையே வர்த்தக பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த ஐரோப்பிய யூனியன் வர்த்தக ஆணையருடன் திரு பியூஷ் கோயல் பேச்சுவார்த்தை மேற்கொள்ள உள்ளார். ஜம்மு, கத்துவா, சம்பா மாவட்ட சர்வதேச எல்லைப் பகுதிகளில் நிலம் கையகப்படுத்தியது தொடர்பாக நில உரிமையாளர்களுக்கான இழப்பீடு தொகையை எல்லை பாதுகாப்பு படை விடுத்துள்ளது. இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், இந்த நிதி பெறப்பட்டுவிட்டதாக ஜம்மு மண்டல ஆணையர் திரு ரமேஷ்குமார் தெரிவித்துள்ளதாகவும், உடனடியாக இழப்பீட்டுத் தொகை உரியவர்களுக்கு வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். சர்வதேச எல்லைப் பகுதிகளில் எல்லை பாதுகாப்பு படையின் கண்காணிப்பு மையங்களை அமைக்க நிலம் கையகப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. உச்சநீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதியாக தேர்வு செய்ய திரு சூரியகாந்தின் பெயரை தலைமை நீதிபதி திரு பி ஆர் கவாய் மத்திய சட்ட அமைச்சகத்திற்கு பரிந்துரை செய்துள்ளார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு பி ஆர் கவாய் அடுத்த மாதம் 24ஆம் தேதி ஓய்வு பெறுவதை அடுத்து நீதிபதி திரு சூரியகாந்தின் பெயர் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகளின் நியமனத்திற்கு முன்பாக மத்திய சட்ட அமைச்சகம் தற்போதைய தலைமை நீதிபதியின் பரிந்துரையின் அடிப்படையில் அறிவிப்பது வழக்கமாக உள்ளது. திரு சூரியகாந்த் உச்சநீதிமன்ற நீதிபதியாக கடந்த 2019ஆம் ஆண்டு மே மாதம் 24ஆம் தேதி நியமிக்கப்பட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து. அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு. பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி 12%-இலிருந்து 5%-ஆக குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5%-ஆக குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
சத்தீஸ்கட் மாநிலம் கன்கர் மாவட்டத்தில் 21 மாவோயிஸ்டுகள் இன்று காவல்துறையிடம் சரணடைந்ததாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாவோயிஸ்டுகள் சரணடைவது அடுத்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதிக்குள் நாட்டிலிருந்து நக்சல் தீவிரவாதத்தை முற்றிலும் ஒழிப்பதற்கு வழிவகை செய்யும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஊழல் தடுப்பு வாரம் நாடு முழுவதும் இன்று முதல் கடைபிடிக்கப்படுகிறது. ஊழல் தடுப்பு நமது கடமை என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய ஊழல் தடுப்பு ஆணையர் திரு பிரவீன்குமார் ஸ்ரீவத்சவா ஊழல் தடுப்பு உறுதிமொழியை செய்து வைத்தார். சென்னை அகில இந்திய வானொலி உள்ளிட்ட மத்திய அரசு அலுவலகங்களிலும் ஊழல் தடுப்பு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. உலக அளவில் இந்தியா கடல்சார் சக்தியாக உருவெடுத்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். மும்பையில் இந்திய கடல்சார் வார விழாவை தொடங்கி வைத்து பேசிய அவர் இந்தியாவிற்கு 7500 கிலோமீட்டர் நீளம் கடற்கரை இருப்பதாக கூறினார். கடல்சார் துறையில் முதலீட்டாளர்கள் பயன்படுத்தி கூடுதல் முதலீடு செய்ய வேண்டும் என்று திரு அமித் ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். 79வது காலாட்படை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1947ஆம் ஆண்டு இதே நாளில் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் இந்திய ராணுவத்தின் காலாட்படை எதிரிகளின் தாக்குதலை முறியடித்து வெற்றி பெற்றதை குறிக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி காலாட்படையின் தலைமை இயக்குநர் லெப்டினன்ட் ஜெனரல் அஜய்குமார் விடுத்துள்ள செய்தியில் காலாட்படை வீரர்களுக்கும் ஓய்வு பெற்ற வீரர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பிற்காக எல்லைப் பகுதியில் காலாட்படை வீரர்கள் ஆற்றி வரும் தன்னலமற்ற சேவைகளை லெப்டினன்ட் ஜெனரல் அஜய்குமார் பாராட்டியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை கொண்டாடும் வகையில் துபாயில் நிகழ்ச்சி நடைபெற்றது. தீபாவளி பண்டிகையை கொண்டாடும் வகையிலும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் இந்திய உணவு திருவிழாவும் இதில் இடம்பெற்றன. இந்நிகழ்ச்சியில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக ஐக்கிய அரபு எமிரேட் அரசு தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள மோந்தா புயல் நாளை காலை தீவிர புயலாக வலுப்பெற்று ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே நாளை மாலை அல்லது இரவு கரையை கடக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நேற்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நேற்று நள்ளிரவில் புயலாக வலுப்பெற்று இன்று காலை 5:30 மணியளவில் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கு 560 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இந்த புயலுக்கு மோந்தா என்று பெயரிடப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அடுத்த 12 மணி நேரத்திற்கு வடமேற்கு திசையிலும் அதன் பின்னர் வடக்கு வடமேற்கு திசையிலும் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்க கடற்பகுதிகளில் நகர்ந்து நாளை 28ஆம் தேதி காலை தீவிர புயலாக வலுப்பெற்று நாளை 28ஆம் தேதி மாலை முதல் இரவுக்குள் ஆந்திர கடலோர பகுதிகளில் மசூலிப்பட்டினத்திற்கும் கலிங்கப்பட்டினத்திற்கும் இடையே காக்கிநாடா அருகே தீவிர புயலாக கரையை கடக்கக்கூடும். சென்னை ஓபன் மகளிர் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்குகிறது. இன்று நடைபெறவுள்ள ஒற்றையர் பிரிவு ஆட்டங்களில் இந்திய வீராங்கனை மாயா ரேவதி ராஜேஸ்வரன் பம்மிடிப்பட்டியையும், ஸ்ரீவள்ளி அமலப்பள்ளி இந்தோனேஷியாவின் நுக்ரோவையும், வைஷ்ணவி அட்கர் குரோவேஷியாவின் டோனா வெக்கியையும் எதிர்கொள்கின்றனர். வரும் 2ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த முன்னணி வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான முதலாவது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி கான்பராவில் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. இரு அணிகளுக்கிடையேயான 2வது போட்டி மெல்பர்னில் வரும் 31ஆம் தேதியும், 3வது போட்டி ஹோபர்ட்டில் வரும் 2ஆம் தேதியும், 4வது போட்டி கோல்ட் கோஸ்டில் அடுத்த மாதம் 6ஆம் தேதியும், 5வது மற்றும் இறுதிப் போட்டி அடுத்த மாதம் 8ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளையொட்டி வரும் 31ஆம் தேதி நடைபெறவுள்ள ஒற்றுமை ஓட்டத்தில் மக்கள் அனைவரும் பங்கேற்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சட் பண்டிகையையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஊழல் தடுப்பு வாரத்தையொட்டி மத்திய அரசு அலுவலகங்களில் இன்று உறுதிமொழி ஏற்கப்பட்டது. 79வது காலாட்படை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. வங்கக்கடலில் உருவான மோந்தா புயல் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே நாளை மாலை கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.